போக்குவரத்து துறைக்கு மகளிருக்கு எல்லாத்துக்கும் எந்த மூலையிலிருந்து எந்த மூலைக்கு வேணாலும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கார் விஜய். ஆனால் போக்குவரத்து நடத்துறதுக்கு கண்டக்டரு பஸ்ஸுக்கு உதிரி பாகம் வாங்கிறதுக்கு அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும். அது எங்கேருந்து வரும்? அது எந்த வரியில் ஏற்றுவாங்க? அதனால் இங்கேருந்து போகிறவங்க காசு இல்லாமையா போவாங்க? ஒரு மினிமம் டிக்கெட்டாவது மினிமம் சார்ஜாவது வாங்கியிருக்கலாம். இது ஃப்ரீன்னு சொல்கிறது தேவையில்லாத ஒன்று. அதே மாதிரி மக்கள் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறாரா, 2000 ரூபா கொடுத்தா ரைட்டு, ஓகே. 2500 3000 அப்படி கொடுக்குறேன்னு சொன்னால் ஆட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் குழந்தைங்க பிறக்குது? அத்தனை பேர்த்துக்கு இவர் சொன்ன ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்தா எங்கே போகிறது? எப்படி ஆட்சி நடத்துறது? இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு ஒரு பவுன் 1,4 லட்சம் ரூபாய் வருது. எத்தனை கல்யாணம் நடக்குது ஒரு நாளைக்கு? எத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியும்? +2 முடிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்களுக்கு பணம் தரேன்னு சொல்கிறாரு. எத்தனை லட்சம் பேர் சும்மா இருக்காங்க? அவங்க அத்தனை பேர்த்துக்கு கொடுத்தா எப்படி ஆட்சி நடத்துறது? இது எல்லாத்துக்கும் ஆட்சி நடத்தும் போது இப்போ கூட்டணி கட்சிக்காரவங்களும் ஒத்துக்கணும். இது தனி பெரும்பான்மை கட்சியில் நின்றுருந்தா நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் பாட்டுக்கு செய்யலாம். இப்போ நீங்கள் எந்த முடிவெடுத்து செய்கிறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்கணும். இது நீங்கள் 108 சீட்டை கொண்டு போய் கொடுத்து ஆளுநர்கிட்ட எனக்கு ஆட்சி அமைச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தா அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டுட்டு ஒன்றும் ஆமாம்பாரு, இல்லை இல்லைம்பாரு. இல்லைன்னா எனக்கு கூட்டணி கட்சி வேண்டாம், தனி பெரும்பான்மை கட்சியில் நான் ஆட்சி அமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம், நான் ராஜினாமா பண்ணுறேன், இல்லை ஆட்சியை கலைச்சிக்கிறேன்னு சொல்லி வந்திருந்தா 150 இல்லை 200 சீட்டே வந்திருக்கும். இப்படி போய் ஒவ்வொருத்தர்கிட்ட 2 சீட்டுக்கும் 1 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் போய் கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது. மறுபடியும் வந்திருந்தால் போயிருக்கு. மறுபடியும் வந்தால் தனிப்பெருங்கட்சியாக ஆட்சியாக 120 150 வரும்னு சொல்லி தான் சில கட்சிகள்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணாங்க. இல்லை ஒரு வேளை விஜய் தோற்றுருவாருன்னு நினச்சிருந்தா யாரும் கூட்டணிக்கு வராமல் ஆட்சி அமைக்க விடாமல் இன்னொரு நிக்கெட்டு எலெக்ஷனில் அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனாலும் எந்த வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தாலும் எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்றது தாழ்மையான வேண்டுகோள். 200 மின்சார யூனிட் ஃப்ரீன்றது ஓகே. 6 சிலிண்டர் விலையில்லா சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்கிறது ஓகே. ஆனால் இதெல்லாம் போன நிதியாண்டில் இருக்கிற வரிச்சுமை ஏற்கனவே மக்களால் தாங்க முடியல. மறுபடியும் வரிச்சுமையை மேலே 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 ஏற்றுனீங்கன்னா வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அதே மாதிரி மதுவிலக்கை ஒழியுங்க. மதுவிலக்கை ஒழிச்சிட்டு கள்ளுக்கடை இறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா அது கள்ளுக்கடை இறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா பனைமரங்கள் அந்த கருப்பட்டி சார்ந்த தொழில் அந்த தொழிலாளிகள் எல்லாமே வாழ்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மது ஒழிக்காதனால அடுத்த தலைமுறையில் இருக்கிற பசங்க பீடி கஞ்சா சிகரெட்டு குல்கா அது என்னது அந்த பாக்கு இது எல்லாமே போட்டு 10 வயசு 15 வயசு 20 வயசு வித்தியாசமே கிடையாது. எல்லாம் ஹார்ட் அட்டாக் சாகுறாங்க. என்னன்னு கேட்டால் என்ன ரீசனே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச 2 ரீசன் தான், உங்களுக்கு தெரியாமல் 100 ரீசன் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கேட்டால் டாக்டர் சொல்கிறாரு. KMCHல டாக்டர்கிட்ட கேட்டால் அந்த மாதிரி சொல்கிறார் அவர். அடுத்த தலைமுறைன்றது ஒன்று இல்லாமையே போயிடும். இப்போ இப்படி குடிக்க அடிமையானால் அடுத்த தலைமுறை எப்படி நல்லா வரும்? ஒரு சிலரை விட்டுருங்க, மற்றது 90% அந்த மாதிரி தானே இருக்கிறாங்க. அதை ஒழிக்கணும். 2வது இந்த செக்ஸ் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உடனுக்குடனே தண்டனை கொடுக்கணும். ப்ரூஃப் பண்ணுனா உடனே தண்டனை கொடுக்கணும். அவன் வெளியே வரக்கூடாது, நான் பெயிலபிளில் போடணும், வெளியவே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பனிஷ் பண்ணாதான் இந்த குற்றங்கள் தண்டனை கடுமையாக இருந்தால் மட்டும்தான் குற்றங்கள் தடுக்கப்படும். இவங்க பாட்டுக்கு அந்த கட்சி தெரியும் இந்த கட்சி தெரியும் எனக்கு கூட்டணி கட்சிக்காரனுக்கு தெரியும் இவங்க பழக்கம் அவங்க பழக்கம்னு சொல்லி யாரையாவது சொல்லி வெளியே வந்துடுறாங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும்? அதனால் ஒரு மாற்றம் வேணும். நல்லாட்சி நடக்கட்டும், புதுசாக ஒரு ஆள் வரட்டும், ஒரு மாற்றம் வரட்டும். கடந்த ஆட்சியில் இருந்த வெறுப்புனாலையும் விஜயோட ஈர்ப்புனாலையும் விஜயோடு இருக்கிறதுனால தான் மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த மாற்றத்தை நிறைவேற்றி ஆட்சியை நடத்திக்கிட்டால் யாருனாலையும்
அடுத்து விஜய் இருக்க வரைக்கும் அசைக்க முடியாது. நிரந்தரமாக சிஎம் அவராக தான் இருப்பார். ஆனால் அவர் சொன்ன கொள்கைகள்லாம் நிறைவேற்ற முடியுமா, நிறைவேற்ற விடுவாங்களா? இப்போ காங்கிரஸ் டிஎம்கேலிருந்து விலகி வந்துருச்சுன்னா மேலிடத்துலேருந்து உங்களால் பாஜகலிருந்து வாங்க முடியுமா ஏதாவது? ஆனால் என்ன பண்ணுன்றது, என்ன பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியல. ஆட்சி அமைச்சிருக்கீங்க, நல்லபடியாக வாழ்த்துக்கள். நல்லபடியாக நீங்கள் செய்யணும், வரணும், மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுனால தான் மக்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த 10 சீட்டுக்கு 2-3 நாள் வந்து டெய்லி ஆளுநரை பார்க்குறதும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்குறதும் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் மக்கள் இன்னும் 10 சீட்டு என்ன 20 சீட்டு கூட போட்டிருந்துருப்பாங்க. எப்படியோ நல்லபடியாக ஆட்சி அமைக்கிறீங்க, அதை நல்லபடியாக நடத்துங்க. ரொம்ப சந்தோஷம். வெற்றி, வாழ்த்துக்கள்.